இது பாருங்க. In a class, the ratio between girls and boys is 1:4. If the number of boys is 44, then what is the total strength of the class? இதில் பார்த்தீங்கன்னா கேர்ள்ஸுக்கும் பாய்ஸுக்கும் உள்ள ரேஷியோ வந்து 1:4ன்னு சொல்லிட்டாங்க. அப்போ 1:4 அப்படிங்கும்போது இங்கே ஃபஸ்ட்டு தந்துக்கிறது கேர்ள்ஸ், அப்போ 1ங்கிறது கேர்ள்ஸு குறிக்கும், 2வது பாய்ஸ் அப்படிங்கிறனால 4ங்கிறது பாய்ஸ் குறிக்கும். இஃப் த நம்பர் ஆஃப் பாய்ஸ் இஸ் 44, பாய்ஸோட ஸ்ட்ரென்த்து கொடுத்துட்டாங்க. டோட்டல் ஸ்ட்ரென்த் ஆஃப் த கிளாஸ் என்ன அப்படிங்கிறது இந்த 4 ஆப்ஷன் தந்திருக்காங்க. இதில் என்னவா இருக்கும் அப்படிங்கிறது ஜஸ்ட் இங்கே பாருங்கள், எழுதியிருக்கேன் ஆன்சர். ஸோ கேர்ள்ஸ் வந்து 1, பாய்ஸ் வந்து 4 மடங்கு. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து விஷயம். இப்போ பாருங்கள், 4 மடங்கு 44னா பாய்ஸோட ஸ்ட்ரென்த்து இங்கே தந்துட்டாங்க. 4 மடங்கு 44னா 1 மடங்கு எவ்வளவு? 11. கரெக்டுங்களா? ஸோ 4 மடங்கு வந்து 44னா 1 மடங்கு வேணுன்னா 11 × 4 தான் 44. ஸோ அப்போ 1 மடங்குங்கிறது 11. அப்போது கேர்ள்ஸோட ஸ்ட்ரென்த்து வந்து 11. அப்போ டோட்டல் கிளாஸ் ஸ்ட்ரென்த்து தான் கேட்டிருக்காங்க. 44 + 11 அப்படிங்கும்போது 55 வருங்க. ஸோ 55ங்கிறது கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா? 4 மடங்கு 44 அப்படின்னா 2 மடங்குனா 22, 1 மடங்குங்கிறது 11 இல்லைங்களா? அப்போது அதை இங்கே போட்டிருக்கேன். பாய் ஸ்ட்ரென்த்து, கேர்ள்ஸ் ஸ்ட்ரென்த்து ரெண்டையும் டோட்டல் கிளாஸோட ஸ்ட்ரென்த்து கேட்டிருக்காங்க, அதை போட்டுட்டோம்.